தமிழ்நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மேட்டுப்பட்டியில் உள்ள சுங்கச்சாவடியிலிருந்து நேரலையில் இணைக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், அங்கு சூழல் என்ன? சுங்க கட்டணம் அதிகரிப்பு தொடர்பாக வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடி சேலம் உளுந்தூர்பேட்டையை இணைக்கக்கூடிய சாலையாக உள்ளது. இதில் சுங்கச்சாவடி மேட்டுப்பட்டியில் உள்ளது. இதேபோல் தலைவாசல் அருகே நத்தக்கரையிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீரசோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக ஓமலூர், தொப்பூர், விஜயமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த சுங்கச்சாவடி அதிகளவில் உள்ளன. குறிப்பாக இன்று 1ஆம் தேதி முதல் இந்த பகுதியில் உள்ள சுங்கச்சாவடிகளில் விலையேற்றம் ஏற்றப்பட்டுள்ளது. சுங்க கட்டண உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று 1ஆம் தேதியிலிருந்து 5 முதல் 395 வரை விலை ஏற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக கார்களுக்கு 5 முதல் 10 ரூபாயும், கனரக வாகனங்களுக்கு 10 முதல் 20 ரூபாயும், மாத கட்டணத்தில் 395 வரையும் உயர்த்தியுள்ளனர். இதனால் வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் பாதித்த வண்ணம் உள்ளனர். இதனை ஒன்றிய அரசு கவனம் செலுத்தி இந்த சுங்க கட்டணை குறைக்க வேண்டும் என்று பொதுமக்கள், வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்பொழுது இப்போ டிரைவர் ஒருத்தர், லாரி ஓட்டுநர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம். இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். சென்னை போகிறேன் சார். சென்னை போகிறேன். இதில் 15 டோல்கேட் இருக்குது சார். டோல்கேட்டுக்கு மாதம் 11,115 ரூபா நாங்கள் கட்டுறோம். இதில் ரோட் டேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓனருக்கும் மிச்சம் கிடையாது, எங்களுக்கும் ஒரு மிச்சம் கிடையாது. இதை ஒன்றிய அரசு, மத்திய அரசும் கொஞ்சம் டோல்கேட் இல்லாமல் ஆக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். நான் மைதா லோடு எடுத்துகிட்டு போகிறேன் சார். சென்னை போகிறேன் சார். 15 டோல்கேட் இருக்குது சார். 15 டோல்கேட்டுக்கு 10 ரூபானாலும் 150 ரூபா ஆச்சு சார். அந்த 150 ரூபா இருந்தால் நான் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம் சார். இதான் சார் நாங்கள் அன்றாடமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இதனால் மக்கள் தான் சார் பாதிக்கிறாங்க. வாழ்வாதாரமே பாதிச்சிச்சு சார். ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. ஒரு என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது கோவையிலிருந்து சென்னை சென்று கொண்டிருந்த டிரைவர் அவர்களிடம் தற்பொழுது கேட்டுள்ளோம். மேலும் சேலம் மாவட்ட பகுதியிலே வாழப்பாடி சுங்கச்சாவடியில் குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 20,000 வாகனங்கள், கனரக வாகனங்கள் சென்று வருகின்றன. கார் முதல் ஜீப்பு, பேருந்து என 20,000 வாகனங்கள் சென்று வருகின்றன. அவர்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 10 வீதம் ஏற்றினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், இது உடனடியாக மத்திய ஒன்றிய அரசு கவனம் செலுத்தி இந்த விலை ஏற்றத்தை, சுங்க கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கையாக எழுந்துள்ளது. இது லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்லாமல் கார் உரிமையாளர்கள், கார் ஓட்டுநர்கள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் என பலதரப்பட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்ந்து மாதம் வருடம் இந்த சுங்க கட்டண உயர்வு ஏற்றப்படுவது மக்களிடையே பெரும் அதிருப்தியும், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கோரிக்கை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.